ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஜில்லுன்னு ஒரு காதல் மூவியோட வீடியோ கிளிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் தமிழில் பேசியிருப்பாங்க இல்லையா, அதை நம்ம இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். நீ என் மேலே கோமா இருக்கேன்னு தெரியுது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ நோ யூ ஆர் ஆங்க்ரி வித் மீ. ஐ நோ யூ ஆர் ஆங்க்ரி வித் மீ. ஆங்க்ரினா கோவம்னு அர்த்தம். எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க. ஐ நோ யூ ஆர் ஆங்க்ரி வித் மீ. அது என்னன்னு கேட்டு நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. இது எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரபிள் யூ பை ஆஸ்கிங் வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். பை ஆஸ்கிங் வாட் இட் இஸ்னால் அது என்னன்னு கேட்டுன்னு அர்த்தம். ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரபிள் யூனா உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலைன்னு அர்த்தம். அப்போது ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரபிள் யூ பை ஆஸ்கிங் வாட் இட் இஸ். அது எதுவாக இருந்தாலும் சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி சொல்லணும்னா, வாட் எவர் இட் இஸ். வாட் எவர் இட் இஸ். என்னை விட்டு விலகி மட்டும் நிற்காத ப்ளீஸ். இது எப்படி சொல்லணும்னா, டோன்ட் ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லணும். ஸ்டே அவே மீன்ஸ் விலகி நிற்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, என்னையை விட்டு விலகி நிற்காதுன்னு. ஸோ டோன்ட் ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.